இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உதவிக்கு யாரும் இல்லை என்று ஏங்குகின்றீர்களா? இன்றைய நாளில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது. இன்றைக்கி உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம காத்துட்ருக்கோம்ல, யாருனா உதவி பண்ணுவாங்களா, நம்ம வாழ்க்கை நிலைமை மாறாதான்னு சொல்லி ஏங்கிட்டுருக்கோம்ல. இன்றைய நாளில் ஆண்டவரே உங்களை நாங்கள் தினந்தோறும் பார்த்துட்டு ஜபிச்சிட்ருக்கோம், மனசார ஜபிக்கிறோம். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உதவி செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. இவங்க உதவி பண்ணுவாங்க, அவங்க உதவி பண்ணாங்க சொல்லி நீங்கள் நிச்சயமாக உதவி பண்ணீங்கன்னு சொல்லி உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலையும் வச்சுப்பிக்கிறேன். ஏசப்பா, ஆண்டவரோ உங்களை காணுகின்றார், அவர் உங்கள் வலப்பக்கத்தில் இருக்கின்றார், அவர் ஒருபோதும் உங்கள் காலை தள்ளிவிட மாட்டார், அவர் தினமும் உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி உங்களை போஷிப்பார். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. இன்னும் எத்தனை பேர் உதவின்னு சொல்லி காத்துட்ருக்கோம்ல, நான் பார்த்துக்கிறேங்க, நான் பண்ணுறேங்க, நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், வாய் வார்த்தையாக பண்ண தவறே இருக்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் உதவிக்காக காத்துட்ருக்கோம்ல, யாராச்சும் உதவி பண்ண சந்தோஷமாக இருக்குமே, இந்த டைமில் எனக்கு உதவி பண்ண ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் உதவிக்காக காத்துட்ருக்காங்களா? எத்தனையோ சோதனைகள் நமக்குள்ள நம்ம வாழ்க்கையில். இன்றைய நாள் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜீவ தண்ணீரை உங்கள் வாழ்க்கையில் ஊற்ற போக்கின்றார். நம்ம வாழ்க்கை நிலமை மாற போக்கின்றது. எல்லா துக்கமும் வேதனையும் கோபமும் பாவமும் நீங்கள் அது உங்கள் பாவங்களை கழுவ போகின்றது. ஆவியினால் சந்தோஷத்தினால் நீங்கள் நிரப்ப பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னால், இன்றைய நாளில் நம்மக்கிட்ட முதலாவது இருக்கிற ஒரு விஷயத்தை தூக்கி போடணும் அப்படின்னு சொன்னால் என்ன தூக்கி போடுவீங்க நீங்கள்? உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயங்கள். நிறைய பேர் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு கோபம், இந்த கோவத்தை தான் நான் தூக்கி போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரதர். முதலாவது என்கிட்ட இருக்கிற விஷயம், இந்த கோவத்தை நான் விட்டேன்னா என் வாழ்க்கை செம்மையாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி கோவத்தினால எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருக்கு. அவசரத்தில் இருக்கிற முடிவு எல்லாமே வாய் வார்த்தையை சண்டை போட்டு அவ்வளோதான், எல்லாமே போச்சு. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒற்றுமையாக இருங்க, உலகிற்கு அமைதி உதித்தாகுகன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி நம்ம அமைதியாக இருக்குமா? சின்ன ஒரு பிரச்சனை நம்ம வீட்டு வாசலில் இருக்கட்டுமே, பக்கத்து வீட்டில் இருக்கட்டும், இல்லை மேல் வீட்டில் இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில் எல்லாருமே இருக்கட்டுமே, நீங்கள் எப்படி பழகுறீங்க? உங்களை நீங்கள் பாருங்களா. நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா துடிக்கிறாங்களா? அவங்க வீட்டில் என்னங்க ராஜா மாதிரி இருக்காங்க, அவங்களுக்குள்ள சண்டை வந்தால் என்ன, வரலன்னா என்ன, அவங்கள பற்றி நம்ம தப்பு தப்பாக பேசலாம், அவங்கள பற்றி நம்ம என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அடுத்தவங்க வீட்டு கதையை நம்ம என்ன பண்ணுறோன்னா பெருசாக அப்படியே திரைக்கதை வசனம் எழுதுன மாதிரி நம்ம பண்ணுவோம், புட்டு வைப்போம். அதெல்லாம் வேணாங்க. அடுத்தவங்கள பார்க்காதீங்க, அடுத்தவங்க என்ன நடக்குதுன்னு பார்க்காதீங்க. நம்ம வீட்டில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பாருங்களேன், நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நிலைமை மாறிடும். கண்டிப்பாக அடுத்தவனை பார்க்காது, அடுத்தவனை பற்றி நீ விமர்சனம் பண்ணாது. உனக்கு என்ன தேவையோ அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட கீழ் நிச்சயமாக கொடுக்க போகின்றார். முழு மனசோடு ஜெபித்து பரிசுத்த ஆவியில் நான் நிரப்ப வேண்டும் என்று ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்குள் எழும்பும்போது ஜீவ தண்ணீராய் இயேசு உங்களுக்குள் பாய்ந்து உங்களை சுத்திகரித்து உங்களை பலப்படுத்தி தமது ஆசீர்வாதத்தினால் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை விடுவிப்பார். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை காணுகின்றார். ஆகவே நீங்கள் ஒருபோதும் இயேசுவிடமிருந்து விலகாமல் உண்மையுடன் விசுவாசமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நிலைமை மாற போக்கின்றது. கலங்காதிருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இன்றைய நாளில் முழு மனசோட முழு ஆன்மாவோட ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் சரி, நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் நம்ம இயேசப்பா கண்டிப்பாக கொடுக்க போக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்க்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு நாள் ஜெபத்தை கேட்டுட்ருக்கேன். அன்பான சகோதர சகோதரிகள், நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், தினந்தோறும் ஜெபிக்கணும். புது புது உறவுகள் வந்துட்டுருக்கீங்க, ஜெபியுங்கள். ஜெபம் தாங்க. இல்லை பிரதர் எனக்கு ஜெபிக்க தெரியாது, உங்கள் ஜெபம் தான் கேட்டுட்ருக்கேன், நிறைய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜெபிங்க, பிரச்சனை இல்லை, தெரிஞ்சோ தெரியலையோ 5 நிமிஷம் ஆண்டு பேசுங்களேன். நீங்கள் எப்படி நண்பர்கள்கிட்ட பேசுகிறீங்களோ, எப்படி உறவுக்காரங்கிட்ட பேசுகிறீங்களோ, அதே மாதிரி ஏசப்பா கிட்ட கண்களை மூடி உங்களுக்கு என்ன தேவையோ மனசு விட்டு பேசுங்களா, அதான் ஜெபம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் முழு மனசோட ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கின்ற வேலையில் நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஒருபோதும் நம்ம வாழ்க்கையில் கீழே விழுந்தாலும் மீண்டும் ஏஞ்சிக்கணும். ஐயோ விழுந்துட்டோம், நான் எழுந்திக்க முடியும்னு சொல்லி விட்டுறாதீங்க.
ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க கண்டிப்பாக. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்க்கையின் செலாக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக ஒவ்வொரு குழந்தைங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை காண்கிறவராய் இருக்கின்றப்பா, எங்கள் ஜீவனையும் ஆத்மாவையும் போஷிக்கின்றவராய் இருப்பதற்காக, நீர் வாக்கு பண்ணியிருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் ஒருபோதும் உறங்காமலும் தூங்காமலும் எப்பொழுதும் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கின்றீரே ராஜா. உம்முடைய ஜீவ தண்ணீரால் எங்களை நிறைத்து எல்லா வேதனைகளையும் துக்கமும் கோபமும் பாவமும் நீங்க எங்களை கழுவி எங்களுக்கு பலனாய் இருக்கின்ற பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினால் எங்கள் உள்ளத்தை நிரப்பும்படி ஜெபிக்கின்ற ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படி தினமும் ஜெபித்து உம்முடைய வார்த்தையை வாசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் வாழ்வில் உமக்கு உரிய இடத்தை கொடுக்கும்போது உம்முடைய ஜீவ தண்ணீர் எங்கள் மூலம் பாய்ந்து உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை சுத்திகரித்து பலப்படுத்தி விடுவிக்கும்படி விசுவசிக்கின்ற ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை தொட்டு எங்கள் வாழ்க்கையை மென்மையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. நீர் எங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கக்கூடிய தகப்பன் இயேசப்பா, நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீங்க என்று நம்புகிற ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரத்தினால் தொடர்ந்த நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இயேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாள் ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கேன் அன்பான உறவுகள், உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலையுமா ஜெபிச்சுட்டு இருக்காங்க. கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோருக்குள்ளேயும் ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோமோ அதை நிச்சயமா நீங்கள் கொடுப்பீர் என்று நம்புகிற ஆண்டவரே. உமக்கு முன்பாக ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. ஜெபங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். உங்களுக்கு ஜெப விண்ணப்பம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இமெயில் ஐடி கொடுக்குறேன். அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் நம்பரையும் போஸ்ட் பண்ணுங்கள். கால் பண்ணி பேசுகிறேன். மரியே வாழ்க.